ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கசப்பான வேறு உங்களில் இருக்கிறதா? நல்ல அற்புதமான ஒரு பாடம் இது. நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய நல்லதொரு தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில கசப்பான வேறு உண்டா? கசப்பான வேறு உங்க வாழ்க்கையில இருக்கிறதா, உங்களுக்குள்ள இருக்கிறதா என்பது குறித்து சிந்திக்க வேண்டிய நல்லதொரு நேரமா இருக்கிறது. கசப்பான வேறு உங்களில் இருக்கிறதா இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, கசப்பு யாருக்குமே பிடிக்காதது. அது 700 800 சுகர் இருந்தா கூட இனிப்பு தான் அவங்களுக்கு பிடிக்குமே தவிர கசப்பு பிடிக்காது பாருங்க. அநேக நேரங்களில கசப்பான வார்த்தைகள் மனிதனை காயப்படுத்தும். கசப்பான ஆகாரங்கள் மனிதனை சாப்பிடாத செஞ்சிடும். கசப்பான மருந்து மாத்திரைகள் மனிதர்களுக்கு விருப்பம் ஏறாது. ஆனா டாக்டர் ஆண்டிக்கு போகும் பொழுது ரொம்ப கசப்பான மாத்திரைகளை தருவாரானால் இமிடியட்ல ஒரு 2-3 டேஸ் முடிஞ்சிடும். அப்படி கசப்பான ஆகாரங்களுக்கு கூட நமக்கு ஒரு ஆசை வரும். கசப்பான காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாடங்களை தரும். எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் ஆனாலும், ஸ்வீட்ஸ் ஆனாலும், இனிப்பு ஆனாலும், நம்ம சாப்பிடக்கூடிய அசையா ஆகாரங்கள், அருமையாக அசை போடாத ஆகாரங்கள் உண்டு இல்லையா? வெஜிடேரியபிள் அற்புதமான ஆகாரங்கள் உலகத்தில் உண்டு. அவைகளில் சிக்கனை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சிக்கன்ல, அந்த கோழியில ரொம்ப கசப்பா இருக்கக்கூடிய, அந்த பச்சையா இருக்கக்கூடிய கசப்பானது, அதை எடுத்து போட்டு தான் அந்த இறைச்சியை சமைப்பாங்க. அது இருந்தா எவ்வளவு குழம்பு செஞ்சாலும் அது கசப்பு, சாப்பிட இயலாது. அவனமாக சில காய்கறிகள், சில பழ வகைகள், மரங்கள், செடிகள், கொடிகள், இவைகள் எல்லாமே நமக்கு ஒரு பாடங்களை கற்றுக் கொடுக்கிற இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய அத்தனையும் வேர்களும் மரங்களுமா நமக்கு ஒரு பாடங்களாகவே அமைந்திருக்கிறது. ஆகவேதான் தேவன் 6 நாளுக்குள்ள அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி 6வது நாள் தான் நம்மை உண்டாக்குனதை நாம் பைபிள்ல நாம் படிக்கிறோம். மரங்களின் வேர்கள் கசப்பா இருந்தால் அது காய்கறிகள் கூட, கனிகள் கூட கசப்பா இருக்கும், காய்கள் கூட கசப்பா இருக்கும். சில வேர்கள் பலமானதா இருக்கும், சில வேர்கள் பலவீனமா இருக்கும். வீடுகள் மேல சில செடி கொடி எல்லாம் வரும், அது வேர் இல்லாததுனால மறுபடியும் காய்ந்து போய்விடும். மரத்தின் வேறு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. மரம் நல்ல கனிகளை தர வேண்டுமானால் மரத்தின் வேறு நல்லதாக இருக்க வேண்டும். மரம் அந்த வேர்களின் சாரத்திலிருந்து அந்த கனிகளை நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சபையில கூட விசுவாசிகள், ஊழியக்காரன் நல்ல கேரக்டர், நல்ல குணலட்சணம் ஊழியக்காரனா இருக்கணும். ஆகவே அவருடைய போதனை மூலமாக விசுவாசிகளும் நல்லவர்களாக இருப்பார். சபை நல்லா இருக்கணும், விசுவாசிகள் நல்லா இருக்கணும், ஊழியக்காரர் நல்லா இருக்கணும், அவருடைய குணலட்சணங்கள் நல்லா இருக்கணும், அவருடைய வார்த்தைகள் நல்லா இருக்கணும், அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். இவைகள் எல்லாமே அற்புதமாக நல்ல சபை, நல்ல ஊழியக்காரர், நல்ல விசுவாசி, நல்ல வாழ்க்கை, நல்ல சாட்சி என்று சொல்லக்கூடிய அளவுல அவருடைய வேறு, அந்த வேறு தான் மிக முக்கியமானது மரத்துக்கு. ஆவணமாகவே நம்முடைய வாழ்க்கை கூட விசுவாசிகள் மரங்களா இருக்கிறார்கள். நாம தான் விசுவாசிகள். ஆகவே ஆண்டவர் அற்புதமா சொன்ன ஒரு வார்த்தையில நாம் நிறைய படிக்க போகிறோம். அந்த வார்த்தையில முன்னதாக சொல்லிட்டா இவைகளெல்லாம் சொல்ல இயலாது பாருங்க. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கசப்பான வேறு ஒரு மரத்துக்கு இருந்தால் கனி கசப்பா தான் கிடைக்கும், அது சாப்பிட இயலாது. அவனமாகவே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய குணலட்சணம், நம்முடைய நற்குணங்கள், நம்முடைய பண்புகள் எப்படி இருக்கு என்பதை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு நேரத்துல நாம் நிற்கிறோம்.
எபிரேயர் புஸ்தகம், த புக் ஆஃப் ஈப்ரூஸ், எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் ஈப்ரூஸ் சாப்டர் 12 verse 14 to 17. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14 முதல் 17 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். தயவு செய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளும்படியா அன்பா கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், யாவரோடு சமாதானம் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் உங்களிலே முளைத்து, கசப்பான வேறு முளைத்து எழும்பி கலகம் உண்டாகிறதுனால அநேக தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தான் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசுரத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறியீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். வசனம் 15 வசனத்தை பாருங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். கசப்பான வேர் இங்கே ஏசாவை குறித்து அற்புதமா சொல்லப்படுகிறது. ஏசா, யாக்கோப் சகோதரர்கள் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான், அலட்சியம் செய்தான், வேசிக்கல்லனா மாறிவிட்டான், தேவனுடைய கிருபை இழந்து விட்டான், அசட்டை செய்து விட்டான். ஆனா அவனுக்குள்ள ஒரு கசுப்பு வந்தது. ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது அப்பா வயதாயிற்று விட்டது, ஒரு நாள் அப்பா மரிப்பார், மரணத்துக்கு நாள்ல என்னைக்கு காரியம் நடக்கிறதோ அன்னைக்கு யாக்கோப் உனக்கு மரணம் என்று பகையை வளர்த்து கொண்டான். அந்த கசப்பான வேறு, அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் அவனுக்குள்ள முளைக்க ஆரம்பித்தது. அது மரமாக முளைக்க ஆரம்பித்தது. எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் மேல கசப்பு, சில உறவுகள் மேல கசப்பு, கணவன் மனைவி மேல, மனைவி கணவன் மேல, பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல, பெற்றோர்கள் பிள்ளைகளை மேல, உறவுகள், சொந்த பந்தங்கள், மாமா மச்சான், அண்ணன் தம்பி தங்காச்சி அக்கா, உறவுகள், சொந்தங்கள், அக்கம் பக்கம், வேலை ஸ்தலத்துல சபையில, வியாபார ஸ்தலத்துல, கடைகளில அநேக மனிதர்களை பார்க்கும் பொழுது ஒருவனை பார்த்தா ஒருவன் கசப்பு, அவர்கள் மேல பகை. அந்த கசப்பான வேறு இருக்கிறதுனால என்ன உண்டாகும் பாருங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபை எழுந்த போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு உங்களில முளைத்து எழும்பினால் கலகம். உங்களில கசப்பான வேறு இருக்குமானால் முதலாவது கலகம் உண்டாகும், இரண்டாவது தீட்டுப்பட்டு போய்விடுவீர்கள், மூன்றாவதாக தேவனுடைய கிருபை இழந்து விடுவீர்கள், நான்காவதாக நீங்கள் தேடனா கூட கிடைக்காது, கண்ணீர் விட்டா கூட கிடைக்காது. மனமாறுதலை காணாமற் போன ஏசா நமக்கு ஒரு முன்மாதிரியாக தேவன் எழுதி வைத்தார். எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில கசப்பு உன் வாழ்க்கையே மாற்றிடும், உன் சந்ததியே மாற்றிடும், உன் சந்ததி சந்ததி சந்ததி. ஏன்னா அந்த வேறு கசப்பாக குணலட்சணங்களே கலந்து விடும். பாருங்க, சில நேரங்களில் பெற்றவங்க யாருமே பேச மாட்டாங்க, பிள்ளைங்க பேசுவாங்க அவங்களாண்ட. அதுக்கு அடுத்தது பகையா மாறுவாங்க, அவங்களும் பகையா மாறுவாங்க. ஏன்னா அந்த சந்ததி கூட சரியா இருக்காது. கசப்பான வேறு உங்களில் முளைத்து எழும்பக்கூடாது. யாத்திராகம புஸ்தகத்துல நாம் வாசிக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை இல்லையா, உங்களுக்கு நன்றா தெரியும். யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்கள்ல வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து தங்கள் வாழ்க்கைய கசப்பாக மாறிவிட்டு 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்து 430 வருடம் ஆன உடனே எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்று வந்த உடனே சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. ஆடல் பாடல் துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இப்பொழுது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சூர் என்ற வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல 3 நாள் அழிந்த பிற்பாடு அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிற்று. தண்ணீர் தாகத்தினால அங்க பார்த்தா மாறான்ற இடம், அந்த மாறான்ற அந்த தண்ணீரை போய் அள்ளி பருகினால் அது கசப்பா கிடக்கு. இன்னும் கோபம் ஒரு பக்கம்,
அழுக ஒரு பக்கம், மோசேயை அடிக்க ஆரம்பித்தார்கள். கல் எடுத்து அடிக்கல, அந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். தேவனையும் தூசிக்கிறாங்க, மோசையும் தூசிக்கிறாங்க. மோசே அழுது ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நோக்கி பார்க்கறதுனா அந்த மரத்தை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போடு. அந்த தண்ணி மதுரமாயிற்று. கசப்பான மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறிவிட்டது. ஆண்டவர் அற்புதமாக அந்த இடத்துல 70 பேரீச்ச மரங்களும் 12 நீரூற்றுகளையும் ஆண்டவர் காண்பித்து ஒரு கசப்பான வாழ்க்கையை கடந்து போன பிற்பாடு அவங்க வாழ்க்கையில ஒரு இனிமையான வாழ்க்கை தொடக்கம் உண்டாகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில யார் மூலமோ ஒரு கசப்பு நமக்குள்ள வந்தாயிற்று. அந்த கசப்பை கடந்தால், அந்த மாறாவை கடந்தால் நமக்கு ஒரு இனிமை காத்திருக்கிறது என்பதை குறித்து மறந்துவிடக் கூடாது. எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில அந்த இடத்துல 24 வசனத்துல வாசிக்கிறோம், மாறாவின் தண்ணீரை 25 மாறாவின் தண்ணீரை மதுரமா மாற்றினார். கசந்த மாறா மதுரமா மாற்றினார். இத்தனையோ பாடல்கள் உண்டு இல்லையா? உங்களுக்கு தெரியாத பாடல் ஒன்றும் இல்லை. ரூத்து புஸ்தகம் 1 அதிகாரம் 20-21 வாசிக்கிறோம். ரூத்து புஸ்தகத்துல நகோமியை குறித்து பார்க்கிறோம். நகோமி என்றால் ஸ்வீட்னு அர்த்தம், இனிமையானவள் என்று அர்த்தம். நகோமி தன் கணவனை இழந்து, தான் 2 ஆண் பிள்ளைகளை இழந்து மோவாப் தேசத்திலிருந்து அவள் தனிமையாக மீண்டும் பெத்லெகேமுக்கு வரும்பொழுது தன்னோடு கூட தன்னுடைய மருமகள் ரூத்து கூட வராங்க. மக்களெல்லாம் பார்த்து, நகோமி வந்து கொண்டு இருக்கிறா, என்னை இனி நகோமி என்று சொல்லாதீர்கள், காரணம் என்றால் சர்வ வல்லமுள்ளவர் என் வாழ்க்கையில கசப்பு உண்டாக்கினார். இழந்து போன நேரத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். அவர்கள் வாழ்க்கையில நேரிட்ட இழப்புகளை கடவுள் மேல போட்டு தான் வாழ்க்கையை ஆண்டவர் இனிமையாக்கினதை கசப்பாக்க மாற்றிக் கொள்கிற மனிதர்களை பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில ஒரு இழப்பு, கணவன் நிமித்தமா, மனைவி நிமித்தமா, பிள்ளைகள் நிமித்தமாக என்னை இப்படியாக அழைக்காதீர்கள், வருத்தம், துக்கம், கசப்பு என்று சொல்லி மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் அன்றாட. எனக்கு அருமையான கத்தோட பிள்ளை நம்முடைய வாழ்க்கை இனிமையானதா மாற்ற சர்வ வல்லமுள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆனால் அநேகர் அந்த வாழ்க்கையை வாழ விரும்புவதில்லை. ஆனால் அதுக்கு மாறாக கசப்பாக, பகையாக, எதிரிகளாக, துன்மார்களாக, சத்துருக்களாக பகையை வைத்துக்கொண்டு அந்த கசப்பான வேறு பகையாக, கலகமாக, தீட்டுப்பட்டவர்களாக, தேவனுடைய கிருபை இழந்தவர்களாக சாத்தான் கையில் அகப்படுகிற தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாயா? அல்லது அவன் கையில் அகப்பட்ட கசப்பான வேரா இருக்கிறாயா? மரத்தின் வேறு கசப்பா இருக்குமானால் இனிமையான பழங்களை நாம் எதிர்பார்க்க முடியாது அந்த மரத்துல. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்கிற நிலைமையில நாம் நிற்கிறோம். எரேமியா புஸ்தகம் 4 அதிகாரம் 17-18. எரேமியா புஸ்தகம் 4 அதிகாரம் 17-18. உன் நடக்கையும் உன் கிரிகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணினது. இது எத்தனை கசப்பா இருந்தும் உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. என் கொடல்களே நோகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. அதை என் ஆத்மாவே எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. 17ஆம் வசனத்துல உன் நடக்க, உன் கிரி, உன் பேச்சு, உன் செயல்கள், உன் பார்வை, உன் வாழ்க்கை முழுவதுமே கசப்பா இருக்கிறது. காரணம் என்னவென்றால் உன் அக்கிரமம் தான், உன் அநியாயம்தான், உன் பாவம் தான் என்ன ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கடிந்து கொள்ளுகிறது மட்டுமல்லாமல் நம்மையும் கடிந்து கொள்ள திட்டுகிறான் பார்க்கிறோம். வேறு கேரக்டர்ஸ், அவங்களுடைய கிரிகள், நற்கிரிகள். நான் என்ன ஜாதி தெரியுமா? நான் பெரிய ஜாதி, என் கொடி என்ன, கோத்திரம் என்ன, என் வம்சம் என்ன, எங்களுடைய பாரம்பரியம் என்ன, இப்படி மேன்மையாக சொல்லிக்கொண்டு உன் அக்கிரமே உனக்கு காரணம், கசப்பாகிறதுக்கு காரணம் நீதான் என்று சொல்லி ஆண்டவர் திட்டுகிறத பார்க்கிறோம். உன் இருதயம் மேட்டிமை. சாத்தான் எப்படி விழுந்தான்? ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம்
ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11 முதல் 15, எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வாக்கியங்கள். இவைகள் எல்லாம் சாத்தானுடைய மேன்மை. தேவனுடைய ஆராதனைக்கு மேலா நான் நிற்பேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலா நான் நிற்பேன், எனக்கு தான் அந்த ஆராதனை நடந்தா எப்படி இருக்கும். ஆண்டவர் அங்கிருந்து தள்ளினாராம், கீழே விழுந்தான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மின்னலை போல அவன் கீழே விழுந்தான். சாத்தான் அவனோடு கூட சேர்ந்து சில கூட்டத்தார விழுந்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 வாசிக்கிறோம், அவனோடு கூட சேர்ந்த சில கூட்டம். பெருமை, பெரிய பெருமை, இருதய மேற்றுமை, மேற்றுமையான கண்கள், நான் தான் என்ற திமிர், நான் தான் என்ற ஆங்காரம் இன்னைக்கு அநேகருக்கு இருக்கு. நான் என்று சொல்லிக்கொண்டு அநியாயமாக போனவனெல்லாம் பூமியில நிறைய பேர் இருக்கிறானுங்க. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில நான் என்ற ஆங்காரம், நான் என்ற அந்த கர்வம், நான் என்ற அந்த திமிர், நான் என்ற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. நாம் நிற்பது நிர்மூலமாகாது ஆண்டவருடைய கிருபை, நாம் வாழ்வது ஆண்டவருடைய கிருபை, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க ஆண்டவருடைய கிருபை. அவர் கிருபையில விட்டால் நாம் ஒன்றும் இல்லை. அவர் தயவு நம்மை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது. ஏசாயா புஸ்தகத்துல அற்புதமாக வாசிக்கிறோம் ஒரு வார்த்தை, எரேமியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம், விலகாத கிருபை, மாறாத கிருபை. ஒரு பணக்காரன் தான் பணத்தை குறித்து, ஒரு பலவான் தன்னுடைய பலத்தை குறித்து பாராட்டக்கூடாது. கிருபை அளிக்கிற தேவனே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டுமா? ஆகவே இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு அருமையாக சொல்லப்படுகிற போதனை என்னவென்றால், உங்களிலே கசப்பான வேறு இருக்கிறதா? பகையா மாறும், கலகமா மாறும், தீட்டாக மாறும், தேவனுடைய கிருபை இழக்க நேரிடும். ஆசுரத்தை நீங்கள் தேடினாலும், அழுதாலும், புரண்டாலும் கிடைக்காத இழந்த போனதுதான். ஏசாவை நமக்கு முன்மாதிரியாக சுட்டி காட்டி அவனை போல இருக்கக்கூடாது என்று தேவன் எழுதி வைத்ததை நான் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கவனிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 27:7, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டியும் மிதிப்பான், பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். அப்படி இருக்கு பாருங்க வார்த்தை. கசப்பான வாழ்க்கை, ஏதோ உயிர் வாழ்ந்தா போதும் என்று கசப்பான பதார்த்தங்களையும் சாப்பிடுவான். அப்படிப்பட்டதான் வாழ்க்கை நேரிட்டது. யாருக்கு? ஏசாவுக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம், அதுக்கு மேல கீழெல்லாம் வாசிக்கிறோம். ஒருவேளை போஜனத்துக்காக வாழ்க்கை இழந்தான், ஒருவேளை போஜனத்துக்காக. வாய் சுத்தம் கை சுத்தம் என்று சொல்வார்கள். ஆதாம் ஏவாள் இழந்தது ஆகாரத்தினாலதான். தேவன் இழந்தார்கள், தோட்டத்தை இழந்தார்கள், வாழ்க்கை இழந்தார்கள், பரிசுத்தத்தை இழந்தார்கள், நன்மைகளை இழந்தார்கள் ஆகாரத்தினால். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அநேகர் 40 ஆண்டுகளாக மரித்தது எதற்காக என்றால் ஆகாரம் வேணும்னு இச்சை, ஆகாரத்தினால அழிந்து போனார்கள். ஆதி கிறிஸ்துவின் சபையில பெரிய சண்டை. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல சாப்பாடு சண்டை, சாப்பாட்டு சண்டையே பெரிய சண்டை. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல சாப்பாட்டு சண்டை பெரிய சண்டை. கர்த்தருடைய போஜனத்தை அந்த இடத்துல அற்பமா எண்ணி இவங்க சாப்பாடு சண்டை பெரிய சண்டை. ஏசு கிறிஸ்துவை தேடின நாட்களில ஏதாவது ஆகாரம் கிடைக்குமா, ஆகாரத்துக்காக தான் ஓடி வந்தான் சில கூட்டம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆகாரம் நம்ம ஆசுரத்தை இழந்து விடும். சில நேரங்களில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவில்லை, எந்த நேரத்தில் எதை சாப்பிடணும். ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 3 வேளை சாப்பிட்றவன் அயோக்கியம், ரோகியம். இப்ப 4 வேளை சாப்பிட்றவன் அயோக்கி இல்லையா? ஆகையினால போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டான், ஆசுரத்தை இழந்து போனான் ஏசா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட மரித்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கசப்பான வேறு வரக்கூடாது. உபாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், உபாகமம் 29ஆம் அதிகாரம், உபாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், Deuteronomy, the book of Deuteronomy 29 chapter verse 18, 29:18. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க
சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சியும் எட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேறு உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். ஆண்டவர் சில ஜனங்களுக்கு சொன்னார், ஒரு கசப்பா வாழ்க்கையில நஞ்சியும் எட்டியும் ஒரு கசப்பான வேற உங்களுக்குள்ள வராதபடிக்கு நீங்கள் பாருங்க. எப்படிப்பட்டதுன்னா, அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாத, அந்நிய பெண்ணை கட்டிக்காத, அந்நிய மகனை கட்டிக்காத, அந்நியர்களிடத்துல ஐக்கியம் கொள்ளாத, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் எது? தேவனுடைய கோயில்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் ஐக்கியம் எது? கிறிஸ்துவுக்கும் பேழையாளுக்கும் ஐக்கியம் எது? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் எது? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அற்புதமாக ஆண்டவர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது பாருங்க. எனவே நீங்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றி போகாதீர்கள், அந்நிய காரியங்கள் ஈடுபடாதீர்கள். நஞ்சியும் எட்டியும் ஒழிக்கும், அது கசப்பான வேறு உங்களுக்குள்ள உங்க சந்ததிக்குள்ள வரும், அது உங்களுக்கு ஆபத்தாக மாறிவிடும் என்று ஆண்டவர் அற்புதமாக எடுத்து வருகிறார். அற்புதமான ஒரு வார்த்தை ஏசாயா புஸ்தகத்துல, ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு நன்றா தெரியும். ஏசாயா 5ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு பாடம் பார்த்துங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வாக்கியங்களை நாம் வாசிக்கிறோம். அற்புதமான பாடம். என் நேசருக்காக மேட்டினிலே ஒரு திராட்சை தோட்டத்தை நான் பார்த்தேன். இப்படி என் நேசர் இடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அந்த தோட்டத்தை வேலையடித்த, அதை கற்களை பொறிக்கின, அந்த அந்த திராட்சை தோட்டம் அந்த செடிகளை நட்ட, ஒரு கோபுரத்தை கட்டினேன், ஒரு ஆலயம் உண்டு பண்ணினேன், நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தேன், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எவ்வளவு வேதனை பாருங்க ஆண்டவருக்கு இல்ல. அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள், எருசலேம் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கு நீங்க திராட்சை தோட்டத்தை போல இருந்தீங்க, நான் காத்திருந்தேன். ஆனா நீங்க என்ன செய்யவில்லை, கசப்பான பழங்களை தந்துட்டீங்க. நான் உன்னை நற்குல திராட்சை செடியா உன்னை நான் வைத்தேன், ஆனா நீயோ கசப்பான பழங்களை தந்த. எரேமியா 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கத்தெடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில கசப்பான வாழ்க்கை தோட்டமா பார்க்கிறார் சபைய. ஆண்டவர் தோட்டமாக பார்க்கிறார். ஆனா அதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் 15ஆம் அதிகாரத்துல அருமையா சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். கனி கூடாத கொடி எதுவோ அது அக்கினியில போடப்படும். அது கனி கொடுக்கும்படியாக அதை சுத்தம் செய்து அதை கனி கொடுக்கும்படியாக அதை சுத்தம் பண்ணுகிறேன், அது எருவு போடுகிறேன், நீர் பாய்ச்சுகிறேன், அதை பாதுகாக்கிறேன். அது கனி கொடுத்தால் சரி, கனி கூடாவிட்டால் அது வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். எனக்கு அருமையான கத்தெடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில கசப்பான வேறு. யார் மேல உனக்கு கசப்பு, யார் மேல உனக்கு கோபம், யார் மேல உனக்கு வெட்டி பேச்சு, யார் மேல உனக்கு எட்டியான கசப்பு, நஞ்சி உன் நெஞ்சில் இருக்கிறது, அது மாறணும். மாறாவின் நீரூற்ற மாற்றின ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார். கசப்பை எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிறாயா, துதிக்கிறாயா? ஆண்டவர் இடத்துல, ஆண்டவருக்காக இருதயத்தில் இடம் உண்டா? பைபிளை வாசிக்கிற வசனம் உண்டா? தேவனுடைய அன்பு உண்டா? தேவனுடைய ஐக்கியம் உண்டா? தேவனோடு கூட ஐக்கியம் உண்டா? தேவ பிள்ளைகள் இடத்துல ஐக்கியம் உண்டா? சுத்த இருதயம் உண்டா? சுத்த மனசாட்சி உண்டா? எப்படி இருக்கிறாய்? ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். நல்ல கனி கொடுக்க மாட்டாயா? ஆனா கசப்பான கனி கொடுக்கிற மரமாக மாறிவிடாத. உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் என்று ஆண்டவர் இன்றைக்கு அற்புதமா சொல்லுகிறார். அப்போஸ்தலர் புஸ்தகம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல சமரியா பட்டணத்துல பிலிப்பு மூலமாக நல்ல ஊழியம் நடக்கிறது. ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த பிலிப்பு பட்டணத்துல மாயவித்தக்காரனாகிய சீமோன் என்பவன் மாயவித்தத்தினால தன்னை தேவன் என்று காட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல அற்புதமாக சுசேஷகன் பிலிப்பு மூலமாக அந்த பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுக்க நிற்கிறார்கள். அந்த அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 8 முதல் அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம். நீங்களை வாசித்துட்டு வந்தீங்களானாக்கா
அந்த ஜனங்கள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களா, அப்போஸ்தலர்கள் யார் மேல கை வைக்கிறாங்களோ மேல பரிசுத்த ஆவியானவர் பொழிந்து அவர்கள் பேசுகிறார்கள் அந்நிய பாஷையில, இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. இதை கண்ட இந்த மாய வித்தக்காரன், பணம் கொடுத்து மந்திரம் கற்றுக்கொண்டவன், அதே பணத்தை கொண்டாந்து நான் யார் மேல கை வைக்கிறனோ அவங்களுக்கு இப்படிப்பட்டதான வரம், பரிசுத்த ஆவியான ஒரு வரம் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே எனக்கு தந்தரத்தக்கதாக அந்த ஆவியின் வரத்தை எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அப்போஸ்தலர் 8:18 அவன் பேசுகிறது பார்க்கிறோம். ஆனா அதுக்கு கீழாக பேதுரானவர் அவன் தேவனுடைய பணத்தை பணத்தினால வரத்தை வாங்க வந்தவனை திட்டி கண்டித்து அவன் துர்க்குணம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு கீழே சொல்றாரு, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டில் அகப்பட்டு இருக்கிறாய். நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல வேண்டிக்கொள், ஒருவேளை உனக்கு மன்னிப்பு தருவார். 23 நீ கசப்பான பிச்சை, கசப்பான பாவக்கட்டு, கசப்பான துர்க்குணங்களில் அகப்பட்டு பணத்தினால சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிற பணக்காரனை எதையும் சாதிக்க முடியாது. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய தயவுள்ள கரம், அதுதான் சாதிக்க முடியும். எனவே எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில கசப்பான குணங்கள், நிறைய பேர் கசப்பான குணம் இப்படிப்பட்டதான் இருக்கிறான். பெரிய வர வேணும், ஆனா வாழ்க்கை எப்படி இருந்தாலும் போகும். ஆண்டவர் பார்க்கிற, ஆண்டவர் பரிசுத்தர், நாமளும் பரிசுத்தர். அவர் அன்புள்ளவர், நாமளும் அன்புள்ளவர்களா இருக்கு. அவர் நீதி உள்ளவர், நாமும் நீதி உள்ளவர்களா இருக்கு. அவர் உத்தமர், நாமளும் உத்தமர். ஆகையினாலதான் புனிதனுக்கு புனிதனாகவும் உத்தமனுக்கு உத்தமனாகவும் இருக்கிறேன் என்று சொன்னார். என்னாகமம் புஸ்தகம் 5:12 முதல் 31 அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். என்னாகமம் 5:12 முதல் 31 இந்த இடத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் வருகிற சந்தேகம், குடும்பத்துல சந்தேகம். கணவன் உபச்சாரம் செய்கிறான், மனைவி உபச்சாரம் செய்தால் இருவரும் பரிசுத்தமா இருந்தா பரவாயில்ல, ஒன்னும் ஆகாது. ஆனா இருவருக்கும் சந்தேகம் ஆவி, அந்த சந்தேகத்தின் ஆவி அவர்களை பிடித்திருந்தால் ஆசாரியன் இடத்துல கொண்டு வருவான். ஆசாரியன் அவர்களை பரிசோதித்து அவர்களை சோதித்து பார்த்து சாபகரமான கசப்பான ஜலம் அந்த மனைவிக்கு கொடுத்தால், அவ உபச்சாரம் செய்திருந்தால் கை கால்கள் வீங்கும், முகம் வீங்கும், வெயிர் வீங்கும், அவள் செய்திருக்கிற தவறு என்று அவளை கொன்று போடுவார்கள். அந்த சாபகரமான கசப்பான தண்ணீர் குடித்தால் ஒன்று செய்யவிட்டால் அவள் பரிசுத்தம் நீதி உள்ளவள் என்று எண்ணப்படும். தேவன் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் மூலமாக அந்த சந்தேகத்தின் ஆவியை தீர்ப்பதற்காக வைத்த ஒரு சட்டம். எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில உபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், பாவ காரியங்கள் இவைகளில் ஈடுபட்டால் உன் வாழ்க்கையே நீ அழித்துக் கொள்ளுவாய். அவைகள் கசுப்பு பெரிதாக மாறி கணவனை கொல்லுவது, மனைவியை கொல்லுவது, இப்படி கள்ளக்காதல் மூலமாக கசப்பு உன் வாழ்க்கையை உன்னை அழிச்சுவிடும் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆகவே உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மார்க்கு 7:21 முதல் 23 இருதயத்திலிருந்து வருகிறதே உங்களை தீட்டுப்படுத்தும் பொல்லாத சிந்தனைகள், பாவ காரியங்கள், அசுத்தங்கள், காமங்கள், காம விகாரம், வன்கண், வஞ்சகத்தின் கிரிகள், இவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையை நாசப்படுத்திவிடும். யாக்கோபின் புஸ்தகம் 3:17 முதல் யாக்கோபின் புஸ்தகம் 3:14 முதல் சில வாக்கியங்களை நீங்கள் கவனித்து பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. யாக்கோபின் நிருபம், யாக்கோபின் புஸ்தகத்துல அற்புதமான ஒரு வார்த்தை. யாக்கோபு 3:14 முதல் உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். வா, என்ன ஒரு வார்த்தை! நாக்க குறித்து சொல்லிக்கிட்டே வந்து வாழ்க்கை குறித்து சொல்லி அற்புதமாக ஞானியம் விவேகம் யாரு, ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்பதை குறித்து எல்லாவற்றையும் சொல்லிட்டு கசப்பான இருதயம்
நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்துல பொல்லாதவைகளெல்லாம் வெளியேறி வரணும். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் சில வாக்கியங்களை கவனித்து பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்கள். இந்த வார்த்தையில வாசிக்கிற நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசந்த மா முழுவதையும் புளிக்க பண்ணும் என்று அறிவீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கும்படியே புதிதாய் பிசந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பை கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல துப்புரவாகவும் உண்மை என்றும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவுள். கொஞ்சமா எல்லா மாவையும் புளிக்க பண்ணும், கசந்த போக பண்ணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரா இருக்கிறோம் என்பது குறித்து மறந்து விடக்கூடாது. ஆகவே சங்கீதங்களின் புஸ்தகம் 64ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 7ஆம் வசனம், கிறிஸ்துக்குள் நாம் வேர்ல பலப்படணுமே தவிர கிறிஸ்துக்குள்ள இருக்கணும் அந்த வேர். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள்ள நடந்து கொள்ளுங்கள் என்று பைபிள் அழகாக நமக்கு எடுத்து வைக்கிறத பார்க்கிறோம். 7ஆம் வசனம் கூட, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களா ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகிறவர்களா இருங்க. 3ஆம் வசனத்தில் அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் இருக்கிறது, அடங்கி இருக்கிறது இயேசுக்குள்ளாக. நீங்கள் அவருக்குள்ள வேர்கொண்டவர்களா இருங்க. இயேசுக்குள்ள வேர்கொண்டவர்களாக, அவருக்குள்ள ஒட்டப்பட்டவர்களாக, அவருக்குள்ள ஜாயின் பண்ணப்பட்டவர்களாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையே இயேசுக்குள்ள இருக்கிற குணலட்சணமெல்லாம் வந்து சில நேரங்களில் ஒட்டு மாங்காய், ஒட்டு மரம், ஒட்டு செடிகள், ஒட்டு பூக்கள் இவைகளெல்லாம் நல்லதுலேருந்து சிலதை ஒட்டு இதுலேருந்து கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற வேரில் இருக்கிற சாரம் இந்த மரத்துக்கு வந்து இந்த கிளையா மாறிவிடும் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில பாவத்தில் இருந்த நாம் ஆண்டவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டு ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டு அவர் சரீரமாய், அவருடைய அங்கமாய், அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய உறவுல, அவருடைய அன்புல, அவருடைய ஐக்கியத்துல நாம் ஜாயின் பண்ணப்பட்டோம். நாம் ஒட்டப்பட்ட மரமா. ரோமர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் ரோமர் 11, 16 முதல் 24 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா அற்புதமான ஒரு பாடம் பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 16 முதல், மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். சில கிளைகள் முறித்து பட்டிருக்க காட்டொலி மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்டப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கு சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாது. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேறு சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்டப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினால் அவர்கள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினால் இருக்கிறாய். மேற்றுமை சிந்தையாயிராமல் பயந்து. ஒட்டப்பட்ட மரம் புறஜாதிகளாகிய நாம் கிறிஸ்துவோடு கூட ஒட்டப்பட்ட மரம் நல்ல கனி கொடுக்கணுமா. அதுதான் ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9, 10 நல்ல கனி கூடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியில போடும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற நல்ல கேரட்டாக மாற வேண்டும். ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஏசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிக்கும். அந்த வேறு தான் இயேசு கிறிஸ்து. நாம் அந்த வேருக்குள்ள இணைய வேண்டும். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அந்த வேருக்குள்ளாக, அந்த மரத்துக்குள்ளாக இணைய வேண்டும். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அந்த வேரிலிருந்து கனிகள் வரும். அந்த கனிகள்
ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏசாயா புஸ்தகம் 27 அதிகாரம், ஏசாயா 37 அதிகாரம் 31 வசனம். கனி கொடுக்கிற வேராக, கனி கொடுக்கிற மரமாக. கடைசியாக நீதிமொழிகள் புஸ்தகம் 12 அதிகாரம் 12 வசனம். துன்மார்கன் துஷ்டனுடைய வலைய விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமான்களுடைய வேறு கனி கொடுக்கும். பாருங்களேன், நீதிமொழிகள் 12:3. நீதிமான்களுடைய வேரோ அசையாது. எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில உங்க வேறு கசுப்பானால் உங்களுக்கு கனிகளும் கசுப்பார். உங்களுடைய கேரக்டர்ஸ் நல்லா இருந்தால் உங்கள் பிள்ளைகளுடைய கேரக்டர்ஸ், உங்க குடும்பம் நல்ல குடும்பம் என்று சொல்லப்படும். ஆகவே கசப்பான வேறு உங்களில் இருக்கா என்று நீங்களே உங்களை சோதித்து பாருங்க. இன்றைக்கு நல்ல அற்புதமான ஒரு பாடம். கசந்த மாறாத மதுரமா மாற்றினவர் உங்களோட வாழ்க்கையில வர. அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களை உருவாக்கும், உங்களை மாற்ற வல்லமுள்ளதா இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில கசப்பான வேறு உங்களில் இருக்கிறதா என்று உங்களை சோதித்து பாருங்க. கத்த நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிம்படட்டும். ஆண்டவர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.